பொதுவாக கடந்த காலங்கள்ல டாட்டூ அப்படிங்கிறது இருந்ததாங்கய்யா? இந்த பச்சை குத்திக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த காலங்களில் பெண்கள் தன்னுடைய கணவனினுடைய பெயரை வந்து பச்சையாக குத்திக்கிட்டாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கால சூழ்நிலைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கண்ணில், காதில், மூக்கில் எங்கே பார்த்தாலும் இந்த பச்சை குத்திக்கிறது அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. அதையும் தாண்டி கடவுளினுடைய படங்களை கூட தன்னுடைய சரீரத்தில் குத்திக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே பண்ணுறாங்க, நாமளும் பார்க்குறோம். ஆனால் அது சரியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக எல்லா இடத்துக்கும் அந்த மாதிரி வெயில் எடுத்துகிட்டு போகலாங்களா? பேக்கெட்டில் வைக்கலாங்களாங்க? எது எங்கே இருக்கணுமோ அது அங்கே தான் இருக்கணும். நீ பூஜை அறையில் வைக்கிறத எடுத்து உன் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாக்க அதனால் உனக்கு உபாதை ஏற்படுமே தவிர உனக்கு நன்மை ஏற்படாது. அதை விட மிக முக்கியமானது, இன்றைக்கி அட்வான்ஸ் ஸ்டேஜில் போய் பாக்கெட்டில் யந்திரம்லாம் பண்ணி வச்சுக்கிறான். இந்த யந்திரம் அப்படிங்கிறது பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கிறத பர்ஸில் வச்சுருந்த அப்படின்னாக்க, நீ பாத்ரூம் போகிறனாக்க, பப்ளிக் டாய்லெட் போகிற ஒரு எமர்ஜென்சி, ஒரு பப்ளிக் டாய்லெட் போகிறனால அங்கேயும் அதே தானே. நீ மறந்தாப்புல உன்னுடைய நண்பர் ஒருத்தர் எமர்ஜென்சி ஹார்ட் அட்டாக்கு போயிட்டாரு, நீ வந்து பாக்கெட்டில் எந்திரம் இருக்குன்னு நினைப்பியா, இல்லை நீ அவரை போய் பார்க்கணும்னு நினைப்பியா? உன்னுடைய எண்ணமெல்லாம் அங்கே மட்டும் தானே இருக்கும். அப்போ நீ இதை மறந்து போயிடுவ, நீ அங்கே போய் நின்றுட்டு வந்துடும். அப்போ அதை என்ன பண்ணுவேன், அங்கேயும் அது போகும். பக்தி பிளஸ் நேரானவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஸ்ரீ கார்த்திகேயன் சுவாமிகள் அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயா, இந்த காலகட்டத்தில் இப்போ எல்லாருமே உடம்புல டாட்டூ போடுறாங்கய்யா. ஒவ்வொருத்தங்க அவங்க விருப்பமான இஷ்ட தெய்வத்தை டாட்டூ போடுறாங்க. இந்த குறுகிய காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முருகனுடைய படத்தை டாட்டூ போடுறவங்க இருக்காங்க. பல நாட்களாகவே சிவனுடைய படத்தை உடம்பு ஃபுல்லாகவே போடுறவங்களா இருக்காங்க. பொதுவாக கடந்த காலங்களில் டாட்டூ அப்படிங்கிறது இருந்ததாங்கய்யா? இந்த பச்சை குத்திக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த காலங்களில் பெண்கள் தன்னுடைய கணவனினுடைய பெயரை வந்து பச்சையாக குத்திக்கிட்டாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பெண்கள் வந்து தன்னுடைய கணவனினுடைய பெயரை சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்தில் அந்த பெண்மணிகள்லாம் இன்றைக்குமே நிறைய நபர்களை, வயோதிகமானவர்களை பார்க்கும்பொழுது நம்ம பார்க்குறோம். நான் என் வீட்டுக்கார் பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்கிறவங்களெல்லாம் பார்க்குறோம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, வீட்டுக்காரியினுடைய பெயரை வந்து அந்த கையில் குத்தி இருக்கிறத காமிப்பாங்க. அதன் மூலமாக தான் இந்த பெண்மணியினுடைய கணவனினுடைய பெயரை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது அந்த காலத்தில் இருந்த ஒரே ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். அது பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிண்டு இன்னைக்கு கால சூழ்நிலைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க, கண்ணில், காதில், மூக்கில் எங்கே பார்த்தாலும் இந்த பச்சை குத்திக்கிறது அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. அதையும் தாண்டி கடவுளினுடைய படங்களை கூட தன்னுடைய சரீரத்தில் குத்திக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே பண்ணுறாங்க, நாமளும் பார்க்குறோம். ஆனால் அது சரியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தவறுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நிறைய இச்சைகளுக்கு உட்பட்டு தான் இந்த சரீரம் இந்த பூலோகத்திற்கு வருகிறது. இந்த இச்சையை உள்ளடக்கிய சரீரமாகப்பட்டது கடவுளினுடைய படத்தை தாங்கக்கூடியதற்கான அருகதையற்றது அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, அப்போ நம்ம இறந்து போகும்பொழுது அந்த சவத்தின் மீது அந்த படங்கள் இருக்கு இல்லையா? பொதுவாக நம்ம அந்த இடத்துல வந்து இறந்து போயிட்டாலே என்னதான் அந்த வீட்டை கட்டி கோடீஸ்வரனா இருந்தாலும் எடுத்துன்னு வந்து வெளியில தான் வைக்கிறோம், உள்ளே வச்சுக்கிறது இல்லையே. அப்போது இந்த சுவாமியினுடைய படங்களை வந்து பச்சையாக குத்திக்கிறது அப்படிங்கிறது வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதனால் நிறைய உபாதைகள் உண்டு. அறிவியல் ரீதியாக சொல்லணும் அப்படின்னாக்க, நீங்கள் போய் ஒரு சின்னதாக ஒரு பச்சை குத்தின்னு வந்தீங்கன்னா போதும், 6 மாதத்துக்கு ரத்த தானம் பண்ண முடியாதுங்கிறான். அப்போது அது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்குறது. 6 மாதம் ரத்த தானம் பண்ண முடியாதுன்னா, அப்போ உன்னுடைய சரீரம் கெட்டு போகிறதுக்கு அது ஒரு விஷயமா இருக்கா இல்லையா? அப்போ அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல், அந்த காலத்தில் இருந்த முறை என்ன, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய முறை என்ன அப்படிங்கிறத வந்து உணர்ந்து செய்யணும். மக்கள் இதுலேருந்தெல்லாம் வெளியில் வந்தால் நல்லது. ஒரு எல்லாத்தையுமே ஒரு காலகட்ட சூழ்நிலைகளில் மக்கள் எதையாவது ஒன்றை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிறா. இதில் வெளியில் வர்றது நல்லது. இப்போ தெய்வத்துடைய படங்கள் இல்லாம, தெய்வத்துடைய ஒரு உதாரணத்துக்கு ஒரு முருகனுடைய வேல், இல்ல ஒரு சூலாயுதம், இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே பச்சை குத்துறாங்கய்யா. அந்த மாரி பண்ணறதுக்கான வாய்ப்புகள் அது சரியாங்கய்யா? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தவிர்க்கப்பட வேண்டும்.
நான் போய் இத மட்டும் பண்ணிக்கிறேனே, சும்மா ஒரு சின்ன டாட் வச்சுக்கிறேனே, நீ சின்ன டாட் வச்சாலும் 6 மாசம் ரத்த தானம் குடுக்க முடியாதுன்னா, அது அவ்வளோதான் அது. அப்ப அத பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. இந்த காலகட்டத்தில எல்லாருமே வந்து வேல் அப்படிங்கிறத வந்து பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க. எங்க போனாலுமே வேல் பாக்கெட்ல வச்சிருக்காங்க. அவங்கவங்க பர்ஸ்ல வச்சுக்கிறாங்க. சின்ன வேல் வந்து எல்லாருமே பயன்படுத்துறாங்கயா. அது சரியாங்கயா? எல்லா இடத்துக்கும் அந்த மாரி வேல் எடுத்துட்டு போலாங்களா? பாக்கெட்ல வைக்கலாங்களாங்க? முருகப்பெருமானே வள்ளியை திருமணம் செய்வதற்கு காந்தர்வ கோலம் பூண்டு போன பொழுது வேல் எடுத்துட்டுலாம் போல. அவரு சூரனை வதம் செய்வதற்காக மட்டும் தான் அந்த வேல எடுத்துன்னு போனாரு. இப்ப எத்தன பேர் இங்க எல்லாரும் வதம் பண்றதுக்காக போயின்ருக்கா? அப்படியாவது இவாளுக்கெல்லாம் வந்து வேல் எடுத்துன்னு போற லெவலுக்கு அது அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா? அது எது எங்க இருக்கணுமோ, அது அங்க தான் இருக்கணும். நீ பூஜை அறையில வைக்கிறத எடுத்து உன் பாக்கெட்ல வச்சுக்கிண்டாக்க, அதனால உனக்கு உபாதை ஏற்படுமே தவிர, உனக்கு நன்மை ஏற்படாது. அதை விட மிக முக்கியமானது இன்னைக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல போயி பாக்கெட்ல எந்திரம்லாம் பண்ணி வச்சுக்கிறான். இந்த யந்திரம் அப்படிங்கிறது நிலைநிறுத்தல் வேண்டும். அதனால தான் என்ன பண்றான் அப்படின்னா, விக்கிரகங்கள் கோவில்ல கும்பாபிஷேகத்திற்கு முன்னாடி விக்கிரகங்களுக்கு கீழ அந்த எந்திரத்த வந்து நிலைநிறுத்துதல்னு சொல்லுவா தமிழ்ல. இந்த எந்திரத்த வந்து ஒரு இடத்துல வைக்கிறது. அந்த எந்திரம் ஒரு இடத்துல இருந்தா தான் வேலை செய்யும். ஏன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காஸ்மிக் பவர், ஈத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான பிரபஞ்ச ஒளியை நமக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுப்பதற்குண்டான கிரகிக்கும் தன்மையை உடைய உலோகத்த தான் அதுக்கு கீழ வந்து பிரதிஷ்டை பண்றோம். அத மந்திரபூர்வமாக அத ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கோம். அங்க வந்து ஒரு மனுஷன் நிக்கும் பொழுது, பலகீனமானவன் நிக்கும் பொழுது, அவனுக்கு தேவையான பலத்தை அது கொடுக்கும். அவனுக்கு என்ன தேவைன்றத தெரிஞ்சுண்டு அந்த எந்திரம் வந்து அந்த வேலைய செய்யும். இதுதான் அதனுடைய வொர்க்கு. இதுதான் அதனுடைய ப்ராசஸ். இப்படித்தான் இருக்கு. இங்க எல்லாமே ஒண்ணு, 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 ஒண்ணு இப்படிதான் ஒண்ணுத்தோட ஒண்ணு தொடர்புடையது. அத தூக்கி நீ அசையக்கூடிய இடம், நீ எங்க போறியோ அங்கெல்லாம், நீ இப்ப சப்போஸ் பாக்கெட்ல வச்சுட்டு இருக்கிறத பர்ஸ்ல வச்சிருந்த அப்படின்னாக்க, நீ பாத்ரூம் போறனாக்க, பப்ளிக் டாய்லெட் போற, ஒரு எமர்ஜென்சி, ஒரு பப்ளிக் டாய்லெட் போறனால அங்கேயும் அதே தானா? நீ மறந்தாப்புல உன்னுடைய நண்பர் ஒருத்தரு எமர்ஜென்சி ஹார்ட் அட்டாக் போயிட்டாரு. நீ வந்து பாக்கெட்ல எந்திரம் இருக்குன்னு நெனைப்பியா? இல்ல நீ அவர போய் பார்க்கணும்னு நெனைப்பியா? உன்னுடைய எண்ணமெல்லாம் அங்க மட்டும் தானே இருக்கும். அப்ப நீ இத மறந்து போயிடுவ. நீ அங்க போய் நின்னுட்டு வந்துருவ. அப்ப அத என்ன பண்ணுவ? அங்கேயும் அது போகும். அப்படித்தான் இல்லையா? அதற்கு ஒரு புனிதத்தன்மை கெடுதல் இல்லையா? அது தவறான ஒரு விஷயம். இந்த பாக்கெட்ல வேல் வச்சுக்கிறது, பாக்கெட்ல எந்திரம் வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். வேணா ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கலாம். பக்தியின் பால் சில விஷயங்கள் நம்ம பண்றோம் அப்படின்னாக்க, ஒரு சுவாமி படத்த வச்சுக்கலாம். ஒரு சுவாமி படத்த வந்து நம்ம பாக்கெட்ல வச்சுக்கிறதுல எந்த தவறும் இல்லை. இது காலகாலமா வந்து எல்லாருமே வந்து தன்னுடைய தாயாரையும், தந்தையாரையும், தன்னுடைய மூதாதையர்களையும் வந்து என்ன பண்ணியிருக்கா? அந்த தனக்கு தன் கூடவே இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றா அப்படின்னாக்க, பாக்கெட்ல வச்சிருந்திருக்கா. இல்ல ஏதோ கையில வச்சிருந்திருக்கா. ஏதோ அந்த காலத்து சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாரி அவ வச்சிருந்திருக்கா. அவாள தான் நம்ம இன்னைக்கு கடவுளா வழிபட்டுன்னு இருக்கோம். அதுல ஒவ்வொரு பேர வச்சு வழிபட்டுன்னு இருக்கோம். அப்ப அந்த வகையில் வேணா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய விதம் அப்படின்னு சொல்லிட்டு, அவா மேல பழிய போட்டுட்டு நம்ம வேணா பயன்படுத்திக்கலாம். அது வேணா ஒரு எக்ஸம்ஷன் உண்டே தவிர, மத்தபடி வேல் வச்சுக்கிறது, எந்திரம் வச்சுக்கிறதுங்கிறது வந்து தவிர்க்கணும். இதெல்லாம் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அ யார் எத குடுத்தாலும் நான் வாங்கி வச்சுக்கிறேன், வாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்லி வச்சுக்கிண்டு அவஸ்தைப்பட வேண்டாம். ஆமா. இதே மாரி இப்போ குறுகிய காலத்தில பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க உடைகள்லயே வந்து திருவுருவ படங்கள வந்து ஒரு எம்ப்ராய்டரியா போடுறாங்க. ஒருவர் பார்த்தீங்கன்னா, அவங்கள சட்டையிலயோ, இல்ல ஒரு ப்ளவுஸ்லயோ பார்த்தீங்கன்னா, முருகனுடைய படம், வேல் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய பக்திய வெளிப்படுத்துவதற்காக பண்றாங்க. இது உங்களுடைய பார்வையில எப்படி இருக்குங்க? இதுக்கு வந்து பக்தியின் வெளிப்பாடு அப்படின்றது வந்து என்னால எடுத்துக்க முடியாது. அவாளுடைய அறியாமைன்னு எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, உன்னுடைய பக்தியை இப்படித்தான் காமிக்கணும் அப்படின்றது கிடையாது. கடவுளினுடைய திருவுருவங்கள் அப்படிங்கிறது போற்றப்படக்கூடிய ஒரு விஷயம். அத வந்து நம்ம வந்து தேவையற்ற விஷயங்கள்ல நம்ம கண்ட இடத்துலயும் போட்டு
எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல, துணிமணிகள்ல பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு அநாகரிக செயல் தான். அது ஏத்துக்க முடியாதது தான். இந்த காலகட்டத்தில இருக்கக்கூடிய மூடநம்பிக்கைகள பத்தி பார்த்தோங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் இருப்பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க.